புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாகா தராத காரணத்தால் நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை மோடி அறிவித்த திட்டமாக மத்திய அமைச்சர் முருகன் குறிப்பிடுவதாக தெரிவித்த அவர், மத்திய அரசின் நிதி தட்டுப்பாடு காரணமாக திட்டங்கள் முடக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ள நிலையில், மத்திய அமைச்சர் முருகன் மத்திய அரசு நிதியை வாரி வழங்குவதாக ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாகா தராத காரணத்தால் நிர்வாகம் ஸ்தம்பித்து சோதனை அரசாக உள்ளது என விமர்சித்த அவர், புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளதாக கடுமையாக சாடினார். மேலும் புதுச்சேரியில் தாவேகாவுடனான கூட்டணி குறித்து கட்சியின் தலைமைதான் முடிவு எடுக்கும் என தெரிவித்தார். ஆனால் அதில் 50% மேற்பட்ட சாதனைகள் எங்களுடைய ஆட்சியில் நடைபெற்றது. நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் இருந்த சமயத்தில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மோடியினுடைய திட்டமாக அவர் அறிவித்திருக்கிறார். பெரம்பலூர் அருகே இரண்டாம் திருமணத்திற்கு தடையாக இருந்த 9 வயது மகளை கொலை செய்த தாய் மற்றும் ஆண் நண்பரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் காரை சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த நிஷாந்தி என்பவர் கணவரை பிரிந்து தனது தாய் வீட்டில் வசித்து வரும் நிலையில், இவருக்கு 9 வயது கீர்த்திஷா என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று தூங்கிக் கொண்டிருந்த கீர்த்திஷா கண்விழிக்காத காரணத்தால் நிஷாந்தி சிறுமியை மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளார். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த நிலையில், மருத்துவமனைக்கு வந்த சிறுமியின் தந்தை குணசேகரன் இதுகுறித்து பாடலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில், காரை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருடன் நிஷாந்தி திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததும், மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள இடையூறாக இருந்த சிறுமியை கழுத்தை நெரித்து கொலை செய்ததும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாவேகாவில் இணைய உள்ளதாக வெளியாகும் செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என கரூரில் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கரூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக வெளியாகும் செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை எனவும், ஊடகங்களில் வெளியாகும் செய்தி தவறான தகவல் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு முன்னாள் உறுப்பினர் இடும்பையன் மறைவையொட்டி அவரது உருவப்பட திறப்பு நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதலை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதில் சமரசம் கூடாது என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து சிங்கப்பெண் படையில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க கூடாது என்றும் கேட்டுக்கொண்ட அவர், விவசாயிகள் பயிர்க்கடன்களை தமிழக அரசு முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும், அதற்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என்றும் தெரிவித்தார். இப்பொழுதுதான் முதல் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது நல்லபடி செயல்பட வேண்டும். அனைவரும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது அரசு உருவாக்குகிற அந்த சிங்கப்பெண் காவல் மட்டுமல்ல, ஊர்தோறும் ஊர்காவல், ஒரு கோடி தேர்வு இழுக்க வேண்டும் என்பது போல் ஊருக்கு 100 இளைஞர்கள், ஜெயகாந்தனை நாவலில் வருகிற ஊருக்கு 100 இளைஞர்கள் தேவைப்படுகிறார். சமூக அநீதிகளுக்கு எதிராக, குறிப்பாக நமது சகோதரிகள் மீது நடத்தப்படுகிற, குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக ஊருக்கு 100 பேர் கூடி நின்று குரல் எழுப்ப வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இதில் பற்றாக்குறைகள் இருக்குமேனா மாவட்ட கட்சி அது பற்றி சிந்தித்து ஒரு அறிக்கை தர வேண்டும். கூடுதலாக அதில் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று, தேர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்காமல் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக்கி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என முன்னாள் அமைச்சர் சிவவி மையநாதன் விமர்சித்துள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கரும்புரான் கோட்டையில் முன்னாள் அமைச்சரும் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினருமான சிவவி மெய்யநாதன் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது தற்போதைய முதலமைச்சர் விஜய் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து பழகியவர் என குறிப்பிட்ட அவர், பாரம்பரிய இருக்கையை மாற்றிவிட்டு 12 லட்சம் ரூபாய் இருக்கையில் அமர்ந்து இருப்பதாகவும், இப்படிப்பட்டவரை முதலமைச்சராக்கி விட்டோமே என்று மக்கள் வருந்துவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆள் இல்லாமல் புதுச்சேரியைச் சேர்ந்த தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவரை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். முதலமைச்சராக அவர் அவருடைய இருக்கையை மட்டும் மாற்றிருக்கிறார். சோபா மாடல் ஆட்சியில அவர் உட்கார்ந்திருக்க இருக்கை மட்டும் மாத்திருக்காரு. ஏற்கனவே நம்ம தலைவர் முதலமைச்சராக இருக்கப்போ பாரம்பரிய வழக்கப்படி ஒரு அரசு அதிகாரிகள் அவருடைய இருக்கை என்ன வழங்கினாங்களோ அதைத்தான் பயன்படுத்தினார். ஆனால் இவர் சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இப்ப போட்டிருக்கிற அந்த சேருடைய மதிப்பு 12 லட்சம். அவர் போற காரு 10 கோடி ரூபாய். இப்படிப்பட்டவரை முதலமைச்சரை உட்கார்ந்து வச்சு தமிழ்நாட்டு மக்கள் தவறு செய்து விட்டோம் என்று வருந்துகின்ற நிலைமையை பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.